வணக்கம், இது உங்கள் அமிர்த ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தேங்காய் பாலில் எப்படி தயிர் மோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் எடுக்க தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி. தேங்காவை ஃபஸ்ட் எடுத்து தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி தேங்காய் பூ திருவும் செய்யலாம், ஆனால் திருவலை நான் இது வந்து மிக்சியில் போட்டுடலாம் அப்படின்ட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சும்மா ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும். தேங்காய் பூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பியும் ஒரு தடவை அரைக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் போதும். அரைச்சாச்சு. இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். நம்ம நல்ல துணியில் ஃபில்டர் பண்ணணும். வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை மட்டும் அப்படியே ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். நல்லா கொஞ்சம் சக்கை மட்டும் இருக்கிற அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். இதுதான் முதல் பால்னு சொல்லுவாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காத பால் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். இப்போது இந்த பாலை நம்ம எதில் தயிர் ஊற்ற போகிறோமோ அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிச்சாச்சு. ஒரு கிண்ணம் எனக்கு போதும், அதனால் அதெல்லாம் ஊற்றிருக்கேன். மிச்சம் கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும் அதோட. இப்போ இதோட நம்ம இந்த மிச்சம் இருக்க சக்கையை வச்சு இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி 2வது பால் 3வது பால் எடுக்கணும். இந்த பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றுறதுனால. முதல் பால் வேறு தண்ணியை எடுத்து வச்சிட்டோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போது முதல்ல எடுத்த இந்த தேங்காய் பாலும் தயிருக்கு, 2வது எடுத்தது வந்து மோருக்கு. இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இந்த தயிருக்கு எடுத்து வச்சுருக்கிறதுல புழிஞ்சிக்கிறோம். புளிப்புக்காக நான் கூட கொஞ்சம் புழிஞ்சிருக்கேன். 2-3 சொட்டு இருந்தாலே போதும். இன்னொரு அரை மூடி எடுத்து மோருக்கு எடுத்துருக்கிறதுல புழிஞ்சிருக்கேன். இப்போ நல்லா ஸ்பூன்ட்டு கலக்கி விட்டுக்கணும் ரெண்டையும். இப்போ கொஞ்சம் மோருக்கு எடுக்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், ஏன்னா நம்ம இப்போ அதை உடனே குடிக்க போகிறோம். அதனால் தயிர் வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா இதாக 4 மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா கட்டி தயிர் ஆயிரும். மோரை வந்து இப்போ நம்ம உடனே குடிச்சிடலாம். இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு நம்ம குடிக்க போகிறோம். 4 மணி நேரம் கழிச்சு தயிர் ஆயிடுச்சு. நல்லா சுவையான தேங்காய் பால் தயிர் மோர் ரெடி. இதில் வந்து அதிகமான பாஸ்பரஸ் இருக்குது. இது நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இது தேங்காய் சூடு பண்ணாதனால கொலஸ்ட்ரால் கிடையாது. இதனால் சளி பிடிக்காது. மதியம் சாப்பிட தயிர் வேணுன்னா காலையில் 9 மணிக்கு இதை மாதிரி தயிர் ரெடி பண்ணிக்கணும். ஆனால் 4 மணி நேரம் தான், அதுக்கு உடனே ஊற்றி சாப்பிட்றணும். இது ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கக்கூடாது, ஏன்னா தேங்காயோட இது குணம் வந்து 4 மணி நேரத்தில் கெட்டு போகிற இந்த டைப் தான். அதனால் 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தயிர் ஊற்றோன்னா பால் வாங்கி ஆற வச்சு அதுக்கப்புறம் ஊற்றுவோம். இது வந்து நான் பாருங்கள், காலையில் 9 மணிக்கு நம்ம டக்குன்னு ஒரு அரை மூடி தேங்காய் போதும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.